வணக்கம் நண்பர்களே. எப்பவும் போல இந்த டைமும் ஒரு அரிய தகவலோடு தான் வந்திருக்கேன். நம்ம பகவத்தையா இப்போ என்ன புதுசாக சொல்ல போகிறாருன்னா, இடைவெளி, அதாவது ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ், இந்த இடைவெளியே ஒரு பொய் தோற்றம் தான் அப்படின்னு ரொம்ப ஆழமான கருத்தை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கிற தூரம் இடைவெளின்னு சொல்கிறோம். பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கிற தூரத்தையும் இடைவெளி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நடுவில் உள்ள அந்த டைமை இடைவெளி அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை நாம் பல ஆயிரம் மைல்கள் அப்படின்னு கணக்கு பண்ணுறோம். அதே மாதிரி காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருக்கிற நேரத்தை, இல்லை அது நடுவில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் 12 மணி நேரம் அப்படின்னு கணக்கீடு பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம வசதிக்காக இந்த குறியீடுகள்லாம் ஏற்படுத்தியிருக்கோம். உண்மையிலேயே மைல்கள் இல்லை மணி நேரம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இடைவெளி இல்லையா? காலைக்கும் மாலைக்கும் நடுவில் இடைவெளி இல்லையா? இதானே உங்கள் கொஸ்டின்? ஆமாம், இல்லை அப்படின்னு தெளிவாக பகவத்தையா சொல்கிறாரு. நீங்கள் காலையில் இருக்கீங்க அப்படின்னா மாலை அப்படின்றது வெறும் ஒரு கற்பனை தான், அது இன்னும் நடக்கலை. அதே மாதிரி சூரியன் மறைஞ்சிட்ருக்கு அப்படின்னா சூரிய உதயம் அப்படின்றது உங்களோட கற்பனை தான். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கற்பனை தான். ஸோ இடைவெளி அப்படின்றது என்னன்னா, கனவுக்கும் நெஜத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த தூரம் தான் இடைவெளி அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ ஒரு ட்விஸ்ட். நம்ம சூரியனை கண்ணால் பார்க்குறோம். அப்போது சூரியனுக்கும் நமக்கும் இடைவெளி இல்லையா? சூரியன் கற்பனையா? கரெக்ட் தானங்க? இதையும் சிம்பிளாக யோசிக்கலாமா? சூரியனை பார்க்கும்போது அது ஒரு நிகழ்ச்சி, அது நிகழ்கால நிகழ்ச்சி. அதை பார்த்தல் அப்படின்ற அந்த நிகழ்கால செயல் அங்கே நடக்குது. ஆனால் நாம் அதை அப்படியே எடுத்துக்காம நம்மளோட அனுபவம், பழைய சிந்தனைகள் எல்லாமே நடுவில் நுழைச்சி அந்த நிகழ்வை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். நாம் சூரியனை பார்க்கும்போது கூட சில வினாடிக்கு முன்னாடியே அங்கிருந்து புறப்பட்ட ஒளியை தான் இப்போ பார்க்குறோம். அப்போ நாம் பார்க்குற அந்த சூரியன் கூட நிஜமாகவே அந்த இடத்துல இப்போ இருக்குமா அப்படின்னு தெரியாது. அப்போது இடைவெளி அப்படின்றது நிஜமாகவே தூரம் இல்லை, அது நாம் கடந்து வந்த காலத்தின் நினைவுகள் தான். ஸோ இது எல்லாமே கற்பனை அப்படின்னு ஒன்றா பார்க்காம ரெண்டாக பிரித்து, காண்பவன் காணப்படும் பொருள் அப்படின்னு ரெண்டாக பிரித்து பார்க்குறப்ப மட்டும்தான் நடுவில் இடைவெளி தோன்றுது. அப்போது நிஜமான அனுபவம் அப்படின்னா என்ன? கற்பனை கலக்காத அனுபவம் தான் நிஜமான அனுபவம். அது எந்த புலன் சார்ந்த அனுபவமாக இருந்தாலும் கூட அங்கே இடைவெளியே இருக்காது. நிகழ்காலத்தில் கற்பனை இல்லாமல் வாழும்போது அங்கே இடைவெளியே இல்லை, எல்லாமே ஒன்று தான். இதை தான் நாம் ஒன்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இடைவெளி இல்லாமல் நிஜத்தை ரசித்து வாழுங்க. நன்றி.